இலங்கை யாத்திரை போவோமா? சக்தி வாய்ந்த கோவில்களையும் அழகிய கடற்கரைகளையும் பழமையான ஸ்தலங்களையும் தீர்த்தங்களையும் தரிசிப்போமா? கண்டிப்பா போவோங்க. நம்ம திருவடி தரிசனம் யாத்திரை சார்பா 6வது வருட இலங்கை விமான யாத்திரை அடுத்த மாதம் செப்டம்பர் 18லேருந்து 24 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு வாரம் 7 நாட்கள் யாத்திரை. ஸோ இதில் நமக்கு அண்டைய நாடாகிய இலங்கை ஸ்ரீலங்காவுடைய எல்லா முக்கியமான பழமையான கோவில்களையும் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ணுறோம். பழமையான சைவ ஸ்தலங்கள், திருகோணமலை, திருக்கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம் போன்ற ராவணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழமையான ஸ்தலங்களை நம்ம தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் புத்தருடைய பல் இருப்பதாக நம்பப்படும் கண்டி, அந்த ஸ்தலத்தை தரிசிக்கிறோம். ராமாயண சம்பந்தமான ஆஞ்சநேயர் போய் அங்கே இலங்கையில் இறங்கின இடம். அதுக்கப்புறம் சீத்தையுடைய அசோகவனம், மிக பழமையான முருகஸ்தலமாகிய கதிர்காமம், இது எல்லாமே நம்ம இந்த யாத்திரையில் தரிசிக்கிறோம். கண்டிப்பாக இந்த யாத்திரை உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 18ஆம் தேதி சென்னையிலேருந்து விமானம் மூலமாக நம்ம கொழும்பு போகிறோம். ஸோ கொழும்புலேருந்து முதல்ல முன்னேஸ்வரம், மானாவாரி ஸ்தலங்களை தரிசிக்கிறோம். கேது பகவான் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சுந்தரராலும் ஞானசம்பந்தராலும் பாடல் பெற்ற திருக்கேதீஸ்வரம் ஸ்தலத்தை தரிசிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் உலக புகழ்பெற்ற நல்லூர் கந்தசுவாமியை தரிசிக்கிறோம். அம்பாளுடைய சக்தி பீடங்களில் ஒன்றாகிய நாகபூஷணி அம்மனை தரிசிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் நம்ம தமிழர்கள் வாழ்ந்த அற்புதமான இடங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா திருகோணமலை போகிறோம். அங்கே ராவணனுடைய வெந்நீர் ஊற்று, ராவணன் தன் தாய்க்காக உருவாக்கிய ஒரு மலை அடிவாரத்தில் 7 ஊற்று வெந்நீர் வந்துகிட்டே இருக்கு இயற்கை. அந்த ராவணனுடைய வெந்நீர் ஊற்று பார்க்குறோம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருகோணமலை ஸ்தலத்தை தரிசிக்கிறோம். ரொம்ப இயற்கை அழகான இடம். கடல் ஓரத்தில் அற்புதமாக மலை மேலே அந்த திருகோணமலை ஈஸ்வரன் வீற்றிருக்கிறார், அவரை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ராவணனுடைய கோட்டை அமைந்திருக்கக்கூடிய சிக்ரியாங்கிற இடத்த நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தம்பல்லைங்கிற இடத்த பார்க்குறோம். தம்பல்லை தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய புத்தர் சிலை இருக்கு, குகை கோயில் அது. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, நம்மளுடைய பொன்னியின் செல்வன்ல முதல்ல வந்தியத்தேவன் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனை அந்த இடத்துல தான் பார்ப்பார், தம்பல்லைங்கிற இடத்துல. அந்த கதை படித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோயில் மாத்தலைங்கிற இடத்துல முத்துமாரியம்மனை தரிசிக்கிறோம். இலங்கையுடைய பழமையான புராதனமான நகராகிய கண்டி நகரத்துக்கு போயிட்டு அங்கே கோட்டையில் அமைந்திருக்க புத்தருடைய பல் இருக்க அந்த கோவிலை நம்ம தரிசிக்கிறோம். கண்டியில் ஒரு கதிர்காமம் இருக்கு, அந்த முருகனை தரிசிக்கிறோம். கண்டியில் நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் உலக புகழ்பெற்ற முருக ஸ்தலமாகிய கதிர்காமம் முருகனை தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் கல்லே அப்படிங்கிற ஒரு அழகான மலைவாச ஸ்தலம் போகிறோம். அதுக்கப்புறம் அசோகவனம், நுவேரெலியாங்கிறது நம்ம ஊரில் எப்படி ஊட்டி கொடைக்கானலோ அது மாதிரி அங்கே ஒரு பழமையான மலைவாச ஸ்தலம் நுவேரெலியா போகிறோம். அங்கே தான் ஆஞ்சநேயர் முதல்ல போய் இலங்கையில் இறங்கின இடம் ரம்போடாங்கிற இடத்துல அந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம். அதுக்கப்புறம் ராவணன் சீத்தையை கொண்டு போய் வச்சிருந்த இடம் அசோகவனம். அங்கே ஆஞ்சநேயர் போய் அவங்கள பார்த்து ஆஞ்சநேயருடைய காலடி சுவடுகள் அங்கே இன்னும் இருக்கு. அங்கே அந்த ஆஞ்சநேயருடைய காலடி சுவடுகளையும் சீத்தையம்மனையும் தரிசிக்கிறோம். கொழும்புல லோக்கல் சிட்டி டூர், அது இல்லாமல் நம்ம நிறைய கொழும்புல நிறைய அந்த வாசனை பொருட்கள், நம்ம ஊர்ல நறுமண பொருட்கள், பட்டை, அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்றோம். இணைய நினைவுகளோட நம்ம திரும்ப வர்றோம். இந்த ட்ரிப்ல நம்ம தங்குறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதியான ஸ்டார் ஹோட்டல்ஸ், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். உணவு நம்மளே கஸ்டமைஸ்டா சொல்லி அந்த ஹோட்டல்ஸ்ல நமக்குன்னே ப்ரிப்பேர் பண்ண நல்ல ஒரு சுவையான உணவு, நல்ல ஒரு அற்புதமான அனுபவம். இது ஒரு நல்ல அனுபவம். ஒரு ஸ்தலத்திலையும் அந்த ஸ்தல புராண விளக்கம், அங்க என்னென்ன அந்த யார் எந்தெந்த மூர்த்திகள் அங்க இருக்காங்க, அங்க எப்படி வழிபடணும், எல்லாமே ரொம்ப விளக்கமா சொல்லி இது ஒரு மறக்க முடியாத அனுபவமா நம்ம மாத்துறோம். இப்ப நிறைய இலங்கை ட்ரிப்பு நிறைய பேர் பண்றாங்க. நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது ஒரு ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா இது ஆன்மீக ரீதியான முக்கியமான சைவ ஸ்தலங்கள், ராவணன் வழிபட்ட முக்கியமான சைவ ஸ்தலங்களை தல புராணத்தோட ஐதீகப்படி வழிபடுறோம். அதே மாதிரி ராமருடைய அடிச்சோட்டில் போயிட்டு அந்த ஸ்ரீலங்கால இலங்கையில அந்த சீத்தை இருந்த இடம், ஆஞ்சநேயர் இருந்த இடத்தை தரிசிக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா ரொம்ப அற்புதமான ஆற்றல் பெற்ற மகா சக்தி வாய்ந்த முருக ஸ்தலமாகிய நல்லூர் கந்தசுவாமியும் கதிர்காம முருகனையும் நம்ம இந்த ட்ரிப்ல தரிசிக்கிறோம்.
அது இல்லாம கண்டியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு இடம். அந்த ஈவினிங் நடக்கிற பூஜை ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டியில அந்த புத்தருடைய பல் இருக்க அந்த அரண்மனையில. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு கலாச்சாரம், ஆன்மீகம், பண்பாடு, சுற்றுலா எல்லாமே சேர்ந்த கலவையா இந்த ட்ரிப் இருக்கும். இது 7 நாள் ட்ரிப் அப்படிங்கிறதுனால எல்லாமே இலங்கையோட முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே, முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்ல நம்ம கவர் பண்ணிடுறோம். இது ஃபிளைட் யாத்திரை. ஃபிளைட்லயே போயிட்டு ஃபிளைட்லயே வர்றோம். இதுக்கான கட்டணமா ஒரு நபருக்கு 72,000 ரூபாய் நம்ம அதை பிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏன்னா இப்போ விமான கட்டணமும் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் 6 நாள் தங்கறதுக்கான அந்த வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல கைடன்ஸோட ஒரு இடத்தையும் மிக சிறப்பாக விளக்கம் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் மாத்துறோம். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை ஒரு பரிசாக கொடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு அருமையான அனுபவத்தை நீங்கள் கிஃப்டாக கொடுங்கன்னு பசங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த யாத்திரைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் உங்கள் திருவடி சரவணன். வாங்க, மறக்க முடியாத ஆன்மீக அனுபவத்தை பெறுங்க. நன்றி.